துப்புரவு தொழிலாளர் பணி நிரந்தரம் செய்யணும்னு போராட்டம் பண்ணாங்க சென்னையில். அதில் நிறைய அரசியல் திருப்பங்கள் இருக்குது, அதெல்லாம் இல்லை அப்படின்னு குறை சொல்கிறாங்க. திமுக வாக்குறுதி கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, கொடுத்துருக்காமா, கொடுத்தா அதை நிறைவேற்றணும். அது திமுக செஞ்ச தவறு. வாக்குறுதி கொடுக்காமே இருந்திருக்கணும், நிறைவேற்ற முடியலாம். முக்கியமாக அதில் ஒரு தனியார் நிறுவனத்தை கொண்டு வராங்க. அது ரொம்ப காலமாக கொண்டு வந்திருக்கு. அப்போ தனியாருக்கு எதிராக பேசுகிறா திமுக, அதை செய்யக்கூடாது. இது எல்லாரோட கோரிக்கை. ஆனால் இது திமுக போராட்டம் பண்ணுறோம். திமுக நல்லா விமர்சனம் பண்ணலாம். எல்லாரோட கோரிக்கை அதான், தவறே கிடையாது. நல்லா விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் இதில் எல்லாம் அரசியல் புகுத்துனா, இதில் திமுக மட்டும் விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்குது. ஏன்னா திமுக வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றல, அதே தனியார் நிறுவனத்தை கொண்டு வராங்க. இது இந்த ரெண்டு திமுக மேலே வைக்க வேண்டிய நம்மளோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு, சரியான குற்றச்சாட்டு. ஆனால் இது அதிமுக ஆட்சி காலத்திலே தனியார் மயப்படுத்தப்பட்டிருக்கு. இதே தனியார் நிறுவனத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அப்போ முழுக்க இங்கே திமுக குறை சொல்கிறவங்க ஸ்டாலினை குறை சொல்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினா சரி, ஏன்னா அவர் ஆட்சியில் நடக்குது. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் கலைஞரை போட்டு இழுக்கிறாங்க. திமுக ஒரு தலித் கட்சி மாதிரி கலைஞரை சாடுறது, சம்மந்தம் இல்லாமல் ஒட்டுமொத்த குற்றத்தையும் தலைவர் திருமாவளவன் மேலே கொண்டு சாடுறது. அதாவது துப்புரவு தொழிலாளராக சாதி ரீதியாக ஈரோடு இடைத்தேர்தலில் சொன்ன சீமானை அந்த கூட்டத்தில் வச்சு ஆதரிக்க நீங்கள். அப்போ அந்த சீமான் அந்த மக்களை ஜாதி ரீதியாக ஒரு இழிவாக பேசினார்ல, அதை அவர் வாபஸ் வாங்கிட்டாரா? இப்படி நிறைய அரசியல் திசை திருப்பங்க இருக்குது. போராட்டக்காரர்கள் விஜய அவர் வீட்டில் போய் சந்திச்சிருக்காங்க. போராட்டம் நடந்தது ரிப்பன் பில்டிங்னு சொல்கிறாங்க, சென்ட்ரல் பக்கத்தில். சரி, அங்கே போய் சந்திச்சிங்க, ஆதரவு கேட்டு போனாலும் விஜய் அதை ஆதரித்து போராட்டத்துக்கு வந்தாரா, கலந்துக்கிட்டாரா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இப்படி தான் நிறைய அரசியல் திசை திருப்பங்க நடந்திருக்கு. இது அரசியல் திசை திருப்பு நடந்திருக்கிறது முழுக்க உண்மை தான். அதாவது திமுக அரசு அந்த மக்களுக்காக கோரிக்கை நிறைவேற்றணும். நம்மளோட கோரிக்கை அதான். இல்லைனா அது எதனால் நிறைவேற்றினா அந்த காரணத்தையும் அது தெளிவாக சொல்லணும். காவல்துறையை விட்டு அடக்குமுறையை செஞ்சது அது உச்சநீதிமன்றம் சொல்லி செஞ்சாலும் திமுக சார்ந்தவங்க வழக்கு போட்டிருக்காங்க அப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டு வருது. ஆனால் அவங்களோட மாண்பை நாங்கள் கெடுக்க மாட்டோம், மதிப்பளிச்சு சொன்ன திமுக அவங்களோட கோரிக்கை நிறைவேற்று தான் உண்மையே அவங்களோட மாண்பை மதிக்கிறத நான் நினைக்கிறேன்.